இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வீட்டை விட்டு காதலனுடன் ஓடிய பெண்ணை உறவினர்கள் மீட்டு தூக்கிச் சென்ற காட்சிகள்தான் இவை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த உச்சிமலைக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மதன்குமாரும் இறையூர் அண்ணா நகரை சேர்ந்த ஆனந்தியும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரும் வேறு வேறு சாதி என்பதால் அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளும் நோக்கில் கடந்த 21ஆம் தேதியன்று இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர். இதனால் மகளை காணவில்லை என ஆனந்தியின் தந்தை சேட்டு பாச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் காதலர்களை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்காக காவல் நிலையம் வருமாறு அழைத்தனர். போலீசாரின் அழைப்பை ஏற்று கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் நள்ளிரவு நேரத்தில் காதலர்கள் இருவரும் பையனின் பெற்றோருடன் பாச்சல் காவல் நிலையம் வந்தனர். அப்போது அங்கு மறைந்திருந்த பெண்ணின் உறவினர்கள் காதலர்கள் வந்த காரை வழிமறித்தனர். தலை நிறைய மல்லிகை பூவுடன் காருக்குள் அமர்ந்திருந்த ஆனந்தியை வெளியே இழுத்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று மற்றொரு காரில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர். காவல் நிலையத்திற்கு முன்னே நடந்த இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனடியாக காரை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். 50 லிட்டர் பெட்ரோல் வாங்கி மொத்தமாக ஊற்றி காருடன் தீ வைத்து எரிக்கப் போவதாக பெண்ணின் உறவினர் ஒருவர் மிரட்டல் விடுத்தார். இருந்தாலும் காரை எடுக்க அனுமதிக்க முடியாது என்று போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் பெண்ணை காரிலிருந்து இறக்கி பைக்கில் ஏற்றி அழைத்துச் செல்ல முயன்றனர். பைக்கையும் செல்ல விடாமல் போலீசார் தடுத்தனர். பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் இரு தரப்பினரையும் அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பெண் மேஜர் என்பதால் அவரது விருப்பத்தின் பேரிலேயே முடிவெடுக்க முடியும் என்று கராராக கூறிய போலீசார் இருதரப்பு பெற்றோர்களிடமும் எடுத்து கூறினர். அப்போது ஆனந்தியின் பெற்றோர் தங்கள் மகளின் காலில் விழுந்து கிஞ்சியதால் மனமாறிய ஆனந்தி தனக்கு காதலன் வேண்டாம், தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா அம்மா தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்களுடன் செல்வதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து போலீசார் ஆனந்தியை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். மேலும் காதலன் மதன்குமாரிடம் இனி பெண்ணிற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி வாங்கிக் கொண்டனர். வழக்கமாக இதுபோன்ற சம்பவங்களில் பெற்றவர்கள் தவித்து நிற்பார்கள். ஆனால் இந்த சம்பவத்தில் எதிர்பாராத ட்விஸ்டாக காதலி பெற்றோருடன் சென்று விட்டதால் காதலன் தவித்து நின்றான். பாலிமர் செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் செல்வம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.